ப்ரோமோவில் வந்து கமல் சார் ரஜினி சார் நடந்து வருவாங்கல்ல, அப்போ நிறைய கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் ஏஐங்கிறாங்க, அது உண்மையா சார்? அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணுது. அதுவும் அது பண்ணுற ஸ்ப்ரே பண்ணுறதும் இவனை பார்க்குறதும் இடுப்பை வைக்கிறதும் பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்து ரசிங்கப்பா. இதில் உட்காந்து எல்லாம் உட்காந்து நோட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance. i5 Housing and Properties. தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. நம்முடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா பார்க்கும்போது இந்த படம் அப்படி நிற்கும். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நெல்சன் தான் கரெக்டான வாய்ப்பு இது. ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து நல்ல நட்பு இருக்குது. ஆனால் ரெண்டு பேர் மத்தியில் ஒரு சின்ன டகபார் இருந்துகிட்டே இருக்குல்ல. இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ ஜாம்பவான பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே கமல் சார் ரஜினி சார் வச்சு இயக்குன்னு நினச்சிருக்காங்க. பட் இப்போ நெல்சன் சாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனது காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? 47 வருஷம் முன்னாடி அவங்க பண்ணும்போது அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ் கிடையாது, அப்போ எமர்ஜிங் ஸ்டார்ஸ். அப்போ அவங்க ஒன்றா சேர்ந்து வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவருக்கு நடிப்புக்கும் ஸ்கோப் இருக்கணும் கமல் சாருக்கு, அட் த சேம் டைம் வந்து ஆக்ஷனுக்கும் ஸ்கோப் இருக்கணும், காமெடிக்கும் ஸ்கோப் இருக்கணும். யாருக்கு? ரஜினி சாருக்கு. பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதை அமையணும் இல்லை. எல்லாருமே ஜாம்பவான்களாம் எதிர்பார்த்துருக்காங்க. வேற இவங்க ரெண்டு பேருக்கான எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கணும். கமல் சார் கேட்டதே நான் உங்ககிட்ட கேட்குறேன், யாரு ஹீரோ வரணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்லை அவங்க என்ன பார்த்துருப்பாங்கன்னா, ரஜினி சார் கமல் சார் என்ன பார்த்துருப்பாங்கன்னா, கமல் சார் ரஜினி சார். ஸோ ரஜினி சாரோட கடைசி படம் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அவர் ரிட்டையர் ஆவார நான் எதிர்பார்க்கிறேன். ப்ரோமோவில் வந்து கமல் சார் ரஜினி சார் நடந்து வருவாங்கல்ல, அப்போ நிறைய கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் ஏஐங்கிறாங்க, அது உண்மையா சார்? அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணுது. அதுவும் அது பண்ணுற ஸ்ப்ரே பண்ணுறதும் இவனை பார்க்குறதும் இடுப்பை வைக்கிறதும் பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்து ரசிங்கப்பா. இதில் உட்காந்து எல்லாம் உட்காந்து நோட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. இண்டெக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராஜ் தெமன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து தனஞ்சயன் சார் தான் இருக்கிறாப்புல. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா கழிச்சு மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். முதல்ல ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க்யூ. எஸ் ஓகே சார். ஸோ இந்த நியூ இயருக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். கமல் சார் அண்ட் ரஜினி சார் அந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது இப்போ எல்லாருமே அந்த டாக் தான் போயிட்டு இருக்கு. சார் பார்த்தீங்களா? நான் என்ன விளையாடுறீங்க, அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒரு போஸ்ட்டையும் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு நடிகர்கள். அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருட காலமாக அவங்கள ரசிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அதுதானே எக்ஸைட்மெண்ட்டு. அவங்க ரெண்டு பேரும் பார்க்க முடியாதா அப்படின்னு நினச்சிருந்தேன். என்னுடைய ட்வீட்லேயே நான் போட்டிருந்தேன், இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் தமிழ் ரசிகனே அப்படின்னா. நான் தான் அது மெயின் ஃபஸ்ட்டு. சார் நான் ரெண்டு பேரும் வந்து ஒரு நடிப்புனாலே எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ஸ்டைல் அண்ட் ஒரு மனிதராக எப்படி ஒரு கிரேட் மனிதர் அப்படின்னா ரஜினி சார் பிடிக்கும். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோவாக இருக்க போது நான் எதிர்பார்த்திருந்தேன். அந்த ப்ரொமோ பார்த்தோன்னே நினச்சேன் தெரியுமா, இதுதான் ஒரு ப்ரொமோவில் எப்படி எக்ஸைட்மெண்ட் கூட்ட முடியும். நான் உடனே எல்லாருக்கும் எங்கள் டீமுக்கெல்லாம் அனுப்புவேன், இப்போ இது மாதிரி ஏதாவது நம்ம ஒன்று எக்ஸைட்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணையாயோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு. சரி, அவங்கக்கிட்ட நிறைய பட்ஜெட் இருக்குது, ரெண்டு நடிகர்கள் இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. அந்த க்ரியேட்டிவிட்டி அதுதான் நெல்சனுடைய கிரியேட்டிவிட்டி பாருங்கள். ரெண்டு பேரையும் வர வச்சு நடக்க வச்சு ஸ்டைலாக நடக்க வச்சு, அதோட ஃபஸ்ட் எடுத்துன்னு கிண்டல். இது கமல் சார் சூஸ் பண்ணியிருக்காரு, அப்போ இது ரஜினி சார் சூஸ் பண்ணியிருக்காரு, இது அப்படி அங்கேயே ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு போட்டியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு அதாவது குறியீட்டில் காமிக்கிறாரு. ரெண்டு பேர் மத்தியில் வந்து நல்ல நட்பு இருக்குது. ஆனால் ரெண்டு பேர் மத்தியில் ஒரு சின்ன டகபார் இருந்துகிட்டே இருக்குல்ல. டகபார்னா அதாவது அன்பான ஒரு டகபார். அவர் இந்த வாட்ச் எடுத்தார், அப்போ ஒரு செல்ல சண்டை மாதிரி, செல்ல சண்டை, குழந்தை சண்டை மாதிரி தான். அவர் அந்த ட்ரெஸ்ஸா, அவர் இது ரஜினி சார் சூஸ் பண்ணி இதுதான் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அன்பு இருக்குல்ல, அது பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. அது பிறகு ரெண்டு பேரும் நடந்து வரும்போது இவர் அப்படி செயினத்துக்கு அந்த சாவியத்துக்கு போடுறாரு. அது பிறகு ஹீரோ யாருப்பான்னு சொல்றது எல்லாமே வந்து நெல்சனுடைய டச். நெல்சனை இவ்வளோ தூரம் பாராட்டணும் தகும். அதாவது ரெண்டு நடிகர்கள் வச்சு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ப்ரொமோ. நான் அவர் உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய ப்ரொமோஸ்க்கெல்லாம் நான் ரொம்ப பெரிய ரசிகன். படங்கள் அடுத்தது ஃபஸ்ட்டு ப்ரொமோக்கு நான் ரொம்ப ரசிகன். நெல்சன் ப்ரொமோனாலே அது வந்து நெல்சன் தான். நெல்சனை பீட் பண்ண முடியாது, அந்த அளவு ப்ரொமோஷனில் வந்து கலக்கிடுவார். நான் உடனே போட்டேன் அட்டகாசமான ப்ரொமோ. அதை விட அந்த பிஜிஎம் போட்டார் பாருங்க அனிருத், அப்படியே பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அது தனியாக சாங்கை விட்டாங்க உடனே ஸ்பாட்டிஃபைலாம். அவ்வளோ பயங்கர ஹிட் அது. இன்னும் ஒரு மியூசிக் ரெண்டு பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட சண்முகப்பிரியா ராகப்பிரியான்னு ஒருத்தர் சொல்லிட்டு எந்த மியூசிக்கில் போடுறது, நானே மியூசிக் தெரிஞ்சவன் எனக்கே ஒரு கலடா பண்ணுறாரு அப்படி. இவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, எல்லாமே
அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு ப்ரொமோலே இப்படிப்பட்ட அட்டகாசம் பண்ணுறாங்கன்னா படத்தில் என்ன அட்டகாசம் பண்ண போகிறாங்க, எவ்வளோ பெருசாக மாறப்போகுது, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் கண்டிப்பாக சார். சார் ஏன்னா நினைத்தாலே இன்னைக்கு த்ரூ அவுட்டாக பார்த்தது, அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்குறோன்னா இப்போ இங்கே தான் பார்க்குறோம் 2 பேரையும் 47 years. ஆமாம் சார், 47 years ஆயிடுச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. பட் இங்கே ஒரு டவுட் வருது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நெல்சன் அண்ணன் கிடச்சிருக்கு. ஆனால் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ ஜாம்பவான பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே கமல் சார் ரஜினி சாரை வச்சு இயக்குன்னு நினச்சிருக்காங்க. பட் இப்போ நெல்சன் சாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எல்லாருமே ஜாம்பவான்களாம் எதிர்பார்த்துருக்காங்க. வேற இவங்க 2 பேருக்கான எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கணும்ல. இவங்க 2 பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவருக்கு நடிப்புக்கும் ஸ்கோப் இருக்கணும், கமல் சாருக்கு ஆக்ஷனுக்கும் ஸ்கோப் இருக்கணும், இவருக்கு வந்து ஸ்டைலுக்கும் ஸ்கோப் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஆக்ஷனுக்கும் ஸ்கோப் இருக்கணும், காமெடிக்கும் ஸ்கோப் இருக்கணும். யாருக்கு? ரஜினி சாருக்கு. இப்படி 2 பேருக்குமான டிமாண்ட் வேறு வேறு இருக்கும்போது இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதை அமையணும்ல. அந்த கதை மஞ்சள் தானே வருவாங்க. ஏன்னா 47 வருஷம் முன்னாடி அவங்க பண்ணும்போது அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ் கிடையாது, அப்போ எமர்ஜிங் ஸ்டார்ஸ். அப்போ அவங்க ஒன்றா சேர்ந்து வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நினைத்தாலும் இன்னைக்கு படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வரும்போது அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அப்போ தான் அவங்க 2 பேரும் தனித்தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த படமெல்லாம் நாங்கள் அந்த பாட்டெல்லாம் வந்து சூப்பர் பண்ணிட்டு ஓகே. அந்த பாட்டு வந்து எல்லாம் ஒரு 8 பாட்டு இருக்கும். அதில் 8மே வந்து MS விஸ்வநாதனுடைய பாட்டு. அந்தளவு சூப்பர் டூப்பர் சாங் கே பாலச்சந்தர் இயக்கத்தில். இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்குள்ள எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணுறாரு, நாங்கள் 2 பேர் நடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்படி நடிச்சு போயிட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. 47 வருஷம் கடந்த பிறகு அவங்களுடைய லெவல் வேறு மாதிரி இருக்குது, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வேறு மாதிரி இருக்குது, மக்கள் அவங்க ரசிகர்கள் வேறு மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரசிகர்களுக்கும் தீனி போடணும், அட் த சேம் டைம் வந்து பிஸ்னஸாகவும் அது பெருசாக ஒர்க் ஆகணும். ஒரு ப்ரொமோவாக மட்டும் இல்லை, ஒரு கதையாகவே பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதாவது தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறணும் அப்படின்னா அது மாதிரி ஒரு கதை அமையணும், அதை டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அமையணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி வரும்போது இன்றைக்கி இருக்கிற யங் டைரக்டர்ஸில் யாரை பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் லோகேஷ் கனகராஜ் இருக்கார், நெல்சன் இருக்கார், கார்த்திக் சுப்ராஜ் இருக்காங்க, வெங்கட் பிரபு, இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எது கதை செட்டாக இருக்கோ அவங்கள சூஸ் பண்ணி போயிருக்கலாம். அதில் வந்து நெல்சன் வந்து கரெக்டாக, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நெல்சன் தான் கரெக்டான வாய்ப்பு இது. அதாவது நெல்சன் வந்து கரெக்டானதான் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரொமோலேயே வந்து இவங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கிறதே தெரியுது. இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். யார் 2 பேருமே பண்ண ஒரு பெஸ்ட் சாய்ஸாக பார்க்குறாங்க. ரெண்டாவது நெல்சன் அவர்களுக்கு 2 பேரும் ஹேண்டில் பண்ண இது இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெல்சன் வந்து பிக் பாஸில் கமல் சார் ஹேண்டில் பண்ணார், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இப்போ கமல் சாருக்கு வந்து நெல்சன் தான் எனக்கு தெரியும். நெல்சன் வந்து புது டைரக்டர் கிடையாது. ரஜினி சார் ஜெயிலர் 2 மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு, இப்போ ஜெயிலர் 2 முடிச்சுட்டாங்க. அப்போது இவங்களுக்குள்ள அந்த கம்பராட்ரி பெருசாக இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் எப்படி கிடைக்கும்? 2 பேருமே ரொம்ப பழக்கமானவங்க, 1 வருஷம் 2 வருஷம் ட்ராவல் பண்ணவங்க. அந்த டைரக்டர் எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும்ல. நட்பும் அதை தாண்டி கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப முக்கியம். இந்த டைரக்டர் நம்மளை கரெக்டாக பண்ணி கொடுப்பாருன்ற நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கை வந்து நெல்சன் ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டார் 2 பேர்கிட்டையும். அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக அதை நான் பார்க்குறேன், அந்த ஒரு நம்பிக்கை. ஸோ அது பிறகு நீங்கள் வேறு எந்த டைரக்டர் எடுத்தாலும் 2 பேரும் பயணிச்சவங்க கம்மி இல்லை. யாராவது ரஜினி சார்ட்ட பண்ணியிருக்கலாம், கமல் சார்ட்ட பண்ணாத போது கமல் சார் டவுட் இருக்கும்ல, இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு இருக்கும்ல. இதுக்கு பிறகு ஒரு குவாலிஃபைடுன்னு படி பார்த்தீங்கன்னா அது லோகேஷ் தான். ஏன்னா 2 பேர்கிட்டையும் படம் பண்ணியிருக்காரு. வேறு யாருமே 2 பேர்கிட்ட சேர்ந்து ட்ராவல் பண்ணல. அப்போ வாய்ப்புகள் என்பது 2 பேரும் ட்ராவல் பண்ணவங்க தான் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா மணி சார் இருக்கார், மணிரத்னம் சார். பட் அவர் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டார்ல, அவருக்கான படங்கள் வேறு. ஸோ வேறு யார் நீங்கள் போகலாம், சங்கர் சார் 2 பேரையும் இயக்கியிருக்காரு. ஸோ இப்போ இவங்க தான் வாய்ப்புகள், லிமிட்டட் பீப்புள் தான் இருக்காங்க. அதில் யார் கரெக்டாக செட் ஆகணும் வரும்போது சுந்தர்சி சார் வந்து 2 பேரையும் பண்ணியிருக்காரு. பட் அது ரொம்ப காலம் முன்னாடி. இப்போ சமீபத்தில் பண்ணவங்கன்னு எடுத்திங்கன்னா அது வந்து கிளியர் கட்டாக நம்ம பேசலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான 2 பேரும் இயக்குனராக வரும்போது 2 பேரும் இயக்குனராக யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நெல்சன் தான். அதனால் நெல்சனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலே பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு. ப்ரொமோலே ஜெயிச்சிட்டார் அவர். எல்லாரும் சொல்றது தமிழில் என்ன ஜெயிச்சிட்ட மாறான்ற மாதிரி ஜெயிச்சிட்டார் நெல்சன் அப்படின்றாங்க. இப்போ ப்ரொமோலே அவர் ஜெயிச்சிட்டாரு. நான் அவருக்கு அதான் மெசேஜ் போட்டேன், சார் ப்ரொமோலே நீங்கள் வந்து பெரிய சார் ஜெயிச்சிட்டிங்க, படமாக வந்து மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு வாழ்த்து சொன்னேன். அவர் ரொம்ப நன்றி சார், ரொம்ப பாசிட்டிவான விஷயம் சொல்கிறீங்கன்னாரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அவரை பார்க்கும்போது. இது வந்து ஒரு இஸ் வெரி யங். இந்த வயசில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட், இவ்வளோ பெரிய சாதனை. இப்போ ஜெயிலர் 2 ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் விக்ட்ரியாக மாறும். அது பிறகு இந்த படம் மாறும். தமிழ் சினிமாக்கே ஒரு பெஞ்ச் மார்க் படமாக கண்டிப்பாக இந்த KH vs RK ரீயூனியன் அமையும். அதில் எந்த டவுட்டுமே வேணாம். கண்டிப்பாக சார். சார் இதை பற்றி நீங்கள் பேசும்போது எனக்கு என்னென்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியோட அந்த ஒரு ஃபார்ம் பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் வந்து இவங்க 2 பேரும் கூட நெல்சன் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நம்ம நினச்சாலுமே, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலருங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட் கொடுத்துருக்காப்புல. ஸோ அது இன்னொரு டைம் வந்து நெல்சன் அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த சைடு வந்து லோகேஷ், நீங்கள் சொன்ன மாதிரி தான் லோகேஷ் பிரதரும் வந்து இந்த சைடு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சைடு அந்த வருமானமாக இல்லை பிஸ்னஸாக பார்க்கும்போது அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மைனஸ் ஆகி, இல்லை இங்கே வந்து ஜெயிலருங்கிற ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததுனால
இதுவும் சேர்ந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சேர்ந்து அமைஞ்சிருச்சு. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த ஹிட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இல்லை ஜானர் தான். அவங்க என்ன பார்த்துருப்பாங்கன்னா, ரஜினி சார் கமல் சார் என்ன பார்த்துருப்பாங்கன்னா, என்ன ஜானர் இப்போ பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு ஒரு ஜானர் ஒன்று தேவைப்படுது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படமே கொடுக்க முடியாது. இவங்க இந்த ஏஜில் வந்து நீங்கள் ரொம்ப ஆக்ஷன் படமாக எனக்கு கொடுத்தாலும் 2 பேரும் ஆக்ஷன் பண்ணால் நல்லா இருக்காது. ஒரு காமெடி இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், அப்புறம் வந்து ஃபன் இருக்கணும், நிறைய இருக்கணும்ல. அதை யார் கொடுப்பாங்க? நீங்கள் அது லோகேஷ் கிட்ட போய் நீங்கள் ஃபன் படம் பண்ணுங்க கேட்க முடியாது. ஃபுல் ஆக்ஷன், ஃபுல் ஆக்ஷன், பிளட், கோர், அதை தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். இவர் ஆக்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கல ஜெயிலரில் ஆக்ஷன் இருக்கும், ஆனால் ஃபன் தான் நிறைய இருக்கும். அதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜெயிலர் படத்தில் வந்து நம்மளை அதிர்ச்சி அடைய வச்சது என்னது, அவரும் வந்து இவரும் ஜீப்பில் போயிட்டே இருப்பாங்க, ஜீப்பில் பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவர் வந்து கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். யோகி பாபு வந்து பாரதியார் என்ன சொன்னார், சொன்னார், கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார் ரஜினி சார். திடீர்னு வந்து கத்தி எடுத்து டப்புன்னு தலையை வெட்டு வருவாருங்க. தலையை வெட்டுன்னா யோகி யோ இதே அப்படின்னு. ஸோ அங்கே ஒரு ஷாக் கொடுப்பார்ல, அதுதான் வந்து நெல்சன். ஃபன் தானே அது. அது வந்து பிளட் கோராக காமிக்கல. திடீர்னு பார்த்தா தலை காணும், இன்னையா தலையை காணும் அப்படின்னு யோகி பாபு கேட்பாரு. அது இன்ன வரையும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த சீன் வந்து காமெடியாக போயிட்டு சீரியஸாக மாறின சீன் அது. அப்போது அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அது நெல்சனுடைய ஸ்டைல். அது காமெடியில் ஒரு சீரியஸ்னஸ் கொடுக்குறது, சீரியஸில் ஒரு காமெடி கொடுக்குறது. அப்போது இது வந்து ஒரு ஃபன்னாக ஒரு படத்தை ஜென்சின்றது அதுதான். நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக சொன்னால் ஐயோ என்னடா மொக்க போட்டுட்டு இருக்கான் அப்படின்வாங்க. ரொம்ப காமெடி பண்ணால் என்னடா வந்து பூக்கி மாதிரி பேசிகிட்டே இருக்கான், ஏதோ ஒன்று பூமர் அங்கிள் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுவாங்க. சார் ரெண்டுமே இல்லாமல் கலந்து, நான் சொல்கிறது பூமராகவும் இல்லாமல் கிரிஞ்சாகவும் இல்லாமல் நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு கதையும் கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது அப்போ தான் இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறும். ஏன்னா இன்றைக்கி படம் பார்க்க வரவங்கலாம் ஜென்சி கிட்ஸ் தான். ஜென்சி அடுத்த கட்டமாக இருக்கிற அந்த ஏஜ் தான். சீனியர் லெவல் வர்றதில்லை திரையரங்கெல்லாம். அப்புறம் வந்து லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி படமாக தான் உள்ளே வருவாங்க. அப்போது இவங்களெல்லாம் உள்ளே வர வைக்கணும், ஜென்சிலோ எல்லாரும் வர வைக்கணும்னா அவங்களுக்கான ஒரு படம் கொடுக்கணும். அப்போ ஃபன்னு கண்டிப்பாக தேவைப்படுது. அதில் நெல்சன் அவர்கள் 100% ஜெயிச்சிருவார். ஏன்னா அவரை பீட் பண்ண முடியாது. அந்த ஒரு என்ன சொல்ல பிளாக் காமெடின்னு சொல்லுவாங்கள்ல, டார்க் ஹியூமர் பயங்கரமாக பண்ணுவார். அதோட சேர்ந்து ஆக்ஷனும் பண்ணுறாரு. ஜெயிலில் காமிச்சிட்டாரு, இப்போ ஜெயிலர் 2ல் காமிக்கிறார். அதை விட மிக முக்கியம் எல்லா நடிகர்களும் ஹேண்டில் பண்ணுற திறமை. இன்னைக்கு ஜெயிலர் 2ல் ஒரு போஸ்டர் வந்தது, 15 ஆக்டர் நடிக்கிறாங்க, ஆல் பாப்புலர் ஆக்டர். எந்த டைரக்டரால இவ்வளோ கன்வின்சிங்காக சொல்ல முடியும்? ரஜினி சாருக்காக அவங்களாம் வந்திருக்காங்க, மோகன்லால் சார்லேருந்து விஜய் சேதுபதியிலேருந்து ஷாருக் கான்லேருந்து எல்லாம் இருக்காங்க. ஆனால் யார் இதை பண்ண முடியும் நம்புகிறாங்க? நெல்சனுடைய அந்த திறமை. ஒரு ஜெயிலில் காமிச்சிட்டாரு, எப்படி என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எவ்ரிபடி இஸ் ட்ரஸ்டிங் ஹிம். அது மாதிரி தான் 2 பேரும் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, 2 பேரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் வெல் டிசர்வ்ஸ் தட் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ் சினிமாக்கே ஒரு பெஞ்ச் மார்க் படம். தமிழ் சினிமாவுக்கு இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் படம் மாதிரி தான் இந்த படம் அமைய போகுது. பொன்னெழுத்துக்களால் அப்படின்னா நம்முடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா பார்க்கும்போது இந்த படம் அப்படி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை அவர் பண்ண முடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அவர் வந்து கண்டிப்பாக பிரமாதமாக பண்ணுவார்ல. ஸோ we can expect a big blockbuster. எஸ் கண்டிப்பாக சார். ஸோ அடுத்து கமல் சார் கேட்டதே நான் உங்ககிட்ட கேட்குறேன், யார் ஹீரோவாக இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்லை இதில் அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு 2 ஹீரோவும் பேரலாக அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட், அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அப்படி தான் வரும். ஃபன்னாக தான் அவங்க கேட்டிருக்காங்க. யார் ஹீரோ சொல்லுப்பா கேட்குறாருல அப்படின்னு ரஜினி சார் சொல்கிறதோ அவங்களுக்குள்ள ஒரு ஃபன்னு. இல்லை இவர் தான் ஹீரோ அவர் தான் ஹீரோ போகாமல் 2 பேருக்குமே பேரலாக ஒரு ஸ்ட்ராங்கான ரோல், 2 பேருக்குமே ஸ்ட்ராங்கான ஒரு பேக் ஸ்டோரி, 2 பேருக்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட், அப்படி தான் ஒரு படம். பட் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் ரஜினி சார் வில்லனாக இருக்கட்டும்ப்பா, ரஜினி சார் ஃபேன்ஸே நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினி சார் வில்லனாக இருக்கட்டும், கமல் சார் ஹீரோவாகவே இருக்கட்டும், ஏன்னா நம்மால் வில்லனில் பிரிப்பாப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அப்படிலாம் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணிட முடியாது. அப்படி கதை போய் கொண்டு போய் சொல்லியிருக்க மாட்டார். ஹீரோ வில்லன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஹீரோ வில்லன்னா ஒரு நேரோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுது. இப்போ நீங்கள் ரவி மோகன் வந்து வில்லன் சொல்லி நம்ம வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். இதில் பராசக்தியில் அவர் வில்லன் கிடையாது. அவருக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அவருக்குன்னு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் எடுத்த உடனே வில்லன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டோம். சிவகார்த்திகேயன் வில்லன் அடிக்கிறாரு. அந்த படத்தில் அவருக்குன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. அவருடைய அப்பா வந்து அம்மா விட்டுட்டு போயிட்டாரு, சோலோ, அதாவது சிங்கிள் மதராக அவனை வளர்த்தாங்க. அந்த கோபம் ஒன்று இருக்குது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அவர் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காருன்ற மாதிரி அவரும் ஒரு ஹீரோ தான். இப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து இவரை வில்லன் நீங்கள் சொல்வீங்களா? நீங்கள் வந்து அரவிந்த் சாமி வில்லன் சொல்லுவீங்களா? தனி ஒரு இல்லை சார், அப்படி தான் சார் மெயின் கேரக்டர். ஆமாம் ரசித்தேன் சார் அந்த இடத்துல. நாங்கள் நிறைய அப்படி தான் இந்த படத்தில் அப்படி தான் இருக்கும். என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு அரவிந்த் சாமி பண்ண மாதிரி தான் இதில் யார் மெயினாக பண்ண போகிறாங்களோ அவங்க அப்படி இருப்பாங்க. அவர் ஒரு ஹீரோவாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட இருப்பார், இவர் வந்து ஒரு ஹீரோவாக அவரோட ஜஸ்டிஃபிகேஷன் இருப்பார். இதில் ஹீரோ வில்லனே கிடையாது, 2 பேருமே பேரல் கேரக்டர், 2 பேருமே பேசப்படும். அப்படி தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அப்படி டிப்பிக்கல் ஹீரோ வில்லனா இவங்க பண்ண மாட்டாங்க, இந்த ஏஜில் அவங்க பண்ண மாட்டாங்க.
டிபிக்கல் ஹீரோ வில்லன் 2 பேரும் அடிச்சுக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கதையை இவரும் போய் சொல்ல மாட்டார், எல்சனும் சொல்ல மாட்டார். சரி, உங்களுக்கான காரணம் ஒன்று இருக்குது, இவருக்கான ஒரு காரணம் இருக்குது, 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வரும்போது இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அப்படி தான் போகும் கதை. ஓகே சார், கமல் சார், ரஜினி சார். ஸோ ரஜினி சாரோட கடைசி படம் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இந்த படம் கடைசி படம்லாம் இருக்க சான்ஸ் இல்லை. இது வந்து 174 ஞாபகம் வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஐகானிக் நம்பராக மாறும். 175 இருக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அவர் ரிட்டையர் ஆவார நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் அந்த தமிழிலே போட்டுறாதீங்க, ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற படம் கடைசி படமாக 175 சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவராக சொல்லாத வரையும் நம்மளா ரிட்டையர்மெண்ட் சொல்லக்கூடாது. ஏன் வந்து அமிதாப் பச்சன் சார் நடிச்சிட்டே இருக்கார்ல, 83 வயசு நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ 83 வயசு ஆயிடுச்சு. ஏன் ரஜினி சார் நடிக்கக்கூடாது? நடிக்கலாம். ஸோ ஏன் வந்து நீங்கள் ரிட்டையர் பண்ணுறீங்க அவரை? நான் பண்ணுறேன், கேட்குறேன் சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் அவரை ரிட்டையர் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் வந்து உடனே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க, இதுதான் கடைசி படம்னு? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் அரசியலுக்கும் போகல, அவருக்கு பிடிச்சதே சினிமா தான். அவர் சினிமா நடிக்கணும் தான் ஆசைப்படுறாரு. அவருக்கு ஏன் நம்ம ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணுன்ற? அதனால் நம்ம ரிட்டையர்மெண்ட்லாம் கொடுக்கணும். அமிதாப் பச்சன் சார் எப்படி வந்து நடிச்சிட்டே இருக்காரோ, 83 வயசில் 85 வயசில் நடிச்சிட்டு இருப்பாரோ, 90 வயசில் நடிச்சிட்டே இருப்பாரோ, ரஜினி சாரும் அதே மாதிரி 90 வயசில் நடிக்கணும், 100 வயசில் நடிக்கணும். அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. அவர் 100 வயசு வரையுமே அவர் வந்து சூப்பர் ஸ்டார் தான் தமிழ் சினிமா பொறுத்தவரையும். அதே மாதிரி கமல் சார் 100 வயசு வரையும் வந்து உலகநாயகன் தான். அவருக்கான கதைகள் அந்த வயசுலேயே வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ எங்களுக்கும் நான் நடிச்சிட்டே இருக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ ரஜினி சார், கமல் சார் அந்த பேர் பார்த்துட்டோம். இப்போ அந்த ட்ரெய்லர் வந்தோடனே இன்னொரு சைடு என்ன பண்ணாங்கன்னா, விஜய் சார், அஜித் சார் இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருந்துருக்கலாமே, ஏன் நடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான். அது சாத்தியமாகுமா சார்? இனிமேல் பாசிபிலிட்டி இல்லை, அது மாறிடுச்சு. பட் நான் என்ன சொன்னேன்னா, என்னுடைய ஒரு சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் எனக்கு கேட்கும்போது நான் அதில் சொன்னேன், இந்த 2 பேருடைய இந்த காம்பினேஷன் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறப்போகுது. அதாவது மல்டி ஸ்டாரர்னா எப்படி இருக்கும், டாப் நடிகர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன், வாட் இஃப் அஜித் சார் அண்ட் சூர்யா சார் ஒன்றா சேர்ந்து நடிச்சா அப்படி இருக்கும். விக்ரம் சாரும் நடிப்புக்காகவே பேசப்படுறவங்க 2 பேர் இருப்பாங்க. விக்ரம் சாரம் வந்து இவரும் இப்போ என்ன கார்த்தி சாரம் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும், சிம்புவும் தனுஷும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும், சிவகார்த்திகேயன் அவர்களும் சிம்புவும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும், இல்லை சிவகார்த்திகேயனும் தனுஷும் வந்தால் எப்படி இருக்கும், நினச்சி பாருங்களேன். இப்படி காம்பினேஷன் போட்டு பாருங்க, நல்லா இருக்கும் சார். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி பெருசாக தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு காம்பினேஷனும் சூர்யா கார்த்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அவங்க ஒரு கேமியோ வந்திருக்காரு இதில் கங்குவா படத்தில். பட் நான் சொல்ல வருது பேரல் ரோலாக நினச்சா எப்படி இருக்கும் சூர்யா கார்த்தி. இந்த மாதிரி அண்ணன் தம்பி 2 பேரும் கான்ஃப்ளிக்டாக பண்ணால், இவருக்கு அவர் வில்லனாக பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இனிமேல் வரும். இந்த 2 பேருடைய படத்துக்கு பிறகு என்ன ஆகும்னா, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம 2 பேர்கிட்ட போய் கேட்கலாம், சார் நீங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுங்க. நடிகர்கள் நோ சொல்ல மாட்டாங்க. ரஜினி சார், கமல் சாரே சேர்ந்து பண்ணிட்டாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? இப்போ நம்ம வந்து தனுஷ் சார்கிட்ட போயிட்டு, சார் நீங்களும் சிம்பு சேர்ந்து நடிக்கிறீங்கன்னா பண்ணலாம் சொல்லுவார். சிவகார்த்திகேயன் அவர்களும் விஜய் சேதுபதி இன்னும் சேர்ந்து நடிக்கல, நடிச்சா எப்படி இருக்கும்? நல்லா சார், பயங்கர ஐப்பாக இருக்கும்ல. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது, இவருக்கும் ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து வரும்போது இவர் நடிப்புன்னா பேசுவாங்க, இவர் என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒத்தொத்தர் கலாச்சிருந்தா எப்படி இருக்கும்? இந்த ரஜினி சார், கமல் சார் மாதிரி அதுவும் இருக்கும்ல, அந்தந்த லெவலுக்கு இருக்குமா இல்லையா? ஸோ இந்த ஒரு மாற்றத்துக்கு இந்த படம் ஒரு முன்னோடியாக இருக்கும். இந்த மாதிரி மல்டி ஸ்டாரர் வரதுக்கு அதில் அஜித் சார், விஜய் சார் ஒன்றா வந்தால் நல்லா இருக்கும். பட் இனிமேல் விஜய் சார் பண்ணுவாரான்றது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் கம்ப்ளீட் அரசியலில் போயிட்டார், அதில் வந்து பின்வாங்க மாட்டார். ஏன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய மாஸ் உருவாகிட்டு இருக்கு, அரசியலே உருவாகிட்டு இருக்கு. அரசியலில் அவருக்கான ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கண்டிப்பாக வரும். அது பிறகு அரசியலில் முழு மூச்சாக தான் இருப்பார் அவர். அது வந்து திருப்பி சினிமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் பண்ணுவார் எனக்கு தெரியல. இப்போ அஜித் சாரும் சூர்யா சார் ஏன் நடிக்கக்கூடாது? இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ அஜித் சாருக்கும் அது சூர்யா சாருக்கும் சரியான கதை 2 பேருக்கு சேர்த்து அமைச்சா எப்படி இருக்கும்? இந்தியா ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பாங்க, இப்போ இவ்வளோ பெரிய படமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன், சூர்யா சாரும் வந்து தனுஷும் சேர்ந்து நடித்தா எப்படி இருக்கும்? நடிப்புனால 2 பேரும் பேசப்படுறது தானே தமிழ் சினிமாவில். ஸோ இப்படி எல்லாருமே ஒரு நடிகர்களும் காம்பினேஷனாக வந்தபோது மார்க்கெட் பெருசாகும், பட்ஜெட் பெருசாகும், பிஸ்னஸ் பெருசாகும். அதோட முக்கியமாக ஆடியன்ஸ் உள்ள திரையரங்கு வருவாங்க, 2 நடிகர்களுடைய ரசிகர்களும் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பே தமிழ் சினிமாவோட மாற்றம் எப்படி வரும்னா, இந்த மாதிரி மல்டி ஸ்டாரர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி கதைகள் உருவாக்கணும். டைரக்டர்ஸ் அவங்க 2 பேருக்கும் ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி கதைகளும் படங்களும் உருவாக்குனாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவுடைய போக்கே மாறும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தான், முதல்ல அந்த பேன் இண்டியன் ஹிட்டு கொடுத்து பேன் இண்டியன் ஸ்டார்ஸை உள்ளே இறக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வர படங்கள்லாம் பேன் இண்டியன் ஸ்டார்ஸ்லாம் அந்த கொலாப் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட வெற்றி பொறுத்து அடுத்து நிறையா வெற்றி இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆரம்பிக்க பாருங்க, நிறைய ஆரம்பிக்கும், நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருவாங்க. நடிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரும்ல, சரிடா எதுக்கு நம்மளே ப்ரெஷர் எடுத்துக்கணும், மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம தலையில் வந்து விழுது, நம்ம படம் 2 பேரும் சேர்ந்து வந்தால் 2 பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது இல்லை, அப்போ படமாக பெருசாக இருக்கும்ல. அது 2 பேருக்கும் நட்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கும் அஜித் சாருக்கும் நல்ல நட்பு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து வந்தால் எப்படி ரேசிங்லாம் நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் சிம்பு வந்து வாட் இஃப் அஜித் சாரும் சிம்பும் சேர்ந்து நடிச்சா அப்படி அவங்களும் ரேசிங் போயிருந்துருக்காங்க, ரேசிங் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படி சொல்கிறேன். இப்போ அஜித் சார் அதுக்கு ரெடியாக தான் இருப்பார். அஜித் சாரை பொறுத்தவரைக்கும் வந்து ஈஸ் ஆல்வேஸ் ஓப்பன், வாங்க 2 பேரும் சேர்ந்து பல்லாட்டுவார். இப்போ இவங்கள ஒத்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் கிடைச்சிதுன்னா, கதையை அமைஞ்சிதுன்னா டெஃபினட்டாக பிஸ்னஸ் மாறும்ல.
ஸோ ஒரு ட்ரெண்ட் செட்டராக இது வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டை உருவாக்கியிருக்காங்க. அந்த ட்ரெண்டில் எல்லாரும் பயணிச்சாங்கன்னா தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போகும். கண்டிப்பாக சார். கமல் சார், ரஜினி சார் 1000 கோடி அந்த 1000 கோடிக்கெலாம் போவேனா, இப்போ வந்து அதை பற்றியே பேசுவானா. ஆனால் தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய பெஞ்ச்மார்க் படமாக அந்த படம் இருக்கும். அதாவது வியாபார ரீதியிலையும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் மிகப்பெரிய பெஞ்ச்மார்க்காக அந்த படம் இருக்கும். அப்போ பேசலாம், படம் ஆரம்பிக்கட்டும். இப்போதைக்கு நான் சொல்லுவேன், தமிழ் சினிமாவுடைய ஹையஸ்ட் பட்ஜெட்டில் அந்த படம் எடுக்கப்படுது. தமிழ் சினிமாவுடைய ஹையஸ்ட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அந்த படம் பண்ணோம். தமிழ் சினிமாவுடைய மொத்த பிஸ்னஸாக ஹையஸ்ட் அந்த படம் பண்ணோம். வரலாற்றில் ஒரு பெரிய இடம் அந்த படத்துக்கு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ் சார். சார் இதுதான் அந்த ப்ரோமோவில் வந்து கமல் சார், ரஜினி சார் நடந்து வருவாங்கல்ல, அப்போ நிறைய கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் ஏஐங்கிறாங்க, அது உண்மையா சார்? அது எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. இவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு கதை கட்டுறாங்க. ஏஐயில் வந்து ஒரு பொண்ணை காமிச்சாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன் ஒரிஜினல் அந்த பொண்ணு இருக்க விடாதா? இல்லை சார், ரொம்ப பயங்கரமாக அழகாக இருக்கிறாங்க, அப்போ ஏஐயாக தான் இருக்காட்டி. இது என்னது, இது எல்லாத்துக்கும் ஒரு கதை கட்டினா எப்படிப்பா? அது டேரக்டர் தான் சொல்லலாம். இவங்களாம் கதை கட்டுறாங்க. அப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தெரியுமா, ரஜினி கமல் 2 பேருமே வந்து ஏஐயில் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லல. அது வரையும் சந்தோஷம்ப்பா. எல்லாமே இட்டு கட்டிகிட்டே இருக்கானுங்க, ஆளாளுக்கு ஒரு கதை கட்டிகிட்டே இருக்கானுங்க. அது ஏஐயில் கிரியேட் பண்ணது, இது ஏஐயில் கிரியேட் பண்ணதுன்னா எனக்கு புரியவே இல்லை. ஏன் ஒரிஜினல் அந்த மாதிரி பொண்ணு இருக்கக்கூடாதா? அந்த பொண்ணை ஏன் கிரியேட் பண்ணக்கூடாது? இல்லை சார், அந்த பொண்ணுங்க ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக இருக்காங்க அப்படின்னு. ஏஐயில் தான் வர முடியுமா? இல்லை வரலாம். அது அப்படிலாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. இப்போ எனக்கு அதை தான் சொன்னேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. அப்பா ரஜினி சாரும் கமல் சாரை வந்து ஏஐயில் கிரியேட் பண்ண ஆளுங்க தான், ரியலாகவே ப்ரொமோஷன் கிடையாது, இது ஷூட் பண்ணல அப்படிலாம் கதை கட்டாத வரையும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதெல்லாம் பல கோடிகள் செலவு பண்ணி எடுத்துவிட்ட ப்ரொமோவில் போய் இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணக்கூடாது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணுது. அதுவும் அது பண்ணுற ஸ்ப்ரே பண்ணுறதும், இவனை பார்க்குறதும், இடுப்பை வைக்கிறதும் பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்து ரசிங்கப்பா. இதில் உட்காந்து எல்லாம் உட்காந்து நோட்டு பண்ணிட்டு இருக்காதிங்க. என்னை பொறுத்தவரை ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ப்ரொமோலே நம்ம ஆள் வந்து பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்காரு. ஜாக்பாட்னா எல்லாரும் சொல்கிறாங்களே, நெல்சா பட்டை கிளப்பிட்ட நெல்சா அப்படின்றாங்க. அந்த பட்டை கிளப்பின நெல்சனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இந்த படம் மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமாவுக்கு பெஞ்ச்மார்க் படமாக மாறணும்னு எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ரொம்ப அழகாக எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் மீட் பண்ணலாம், நிறைய பேசலாம் தமிழ் சினிமா பற்றி. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக வந்து அழகாக இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.